ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்தியாவிலேருந்து நாங்கள் எப்படி இங்கே ரஷ்யா வந்தவங்கிற ஜேர்னியை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து ரஷ்யா வந்து என்னென்ன அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணோம், இந்தியாவில் இருக்கும்போது என்னெல்லாம் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணோம், அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வரதுக்கு இங்கே தேவையான எலிஜிபிலிட்டி என்னன்னா, நம்மளோட 12th நம்ம 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எதுவாக இருந்தாலும் சரி 50% மேலே நம்மளோட மார்க் இருக்கணும். செகண்ட் தேவையானது நம்ம நீட்டில் பாஸ் ஆகிருக்கணும். பாஸ் கட் ஆஃப் இருந்தால் போதும், பாஸ் ஆகிருந்தால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மொத்தம் 4 டாக்குமெண்ட்ஸ் தேவை கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட்டோட ஃபுல் ஸ்கேன்டு காப்பி, செகண்ட் வந்து நீட் ஸ்கோர் கார்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட 10th 12th மார்க் ஷீட்டு ஸ்கேன்டு காப்பி, அதுக்கப்புறம் நம்மளோட ஹெச்ஐவி ரிப்போர்ட்டு, வேறு வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூனிவர்சிட்டிகிட்ட ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஃபியூ டேஸில் நமக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க உங்கள் அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. அது வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையுமே என்ட்ரன்ஸ் இருக்கும்னு அவசியம் இல்லை. பட் இப்போ வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் இப்போ வந்து கேபிசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது எங்களுக்கு வந்து 2 சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷும் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, இந்த 2 வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸில் கிளியர் பண்ணால் போதும். அவங்க தான் அதுக்கப்புறம் நம்ம சீட் கன்ஃபார்ம் ஆனோன்னா இது மெயில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ப்ராசஸை மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இன்விடேஷன் அனுப்புவாங்க மெயிலில். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து விசா ஆஃபீஸ் போகணும். சென்னையில் விசா ஆஃபீஸ் போயிட்டு அங்கே அவங்க அனுப்புனா வந்து ரஷ்யாவிலேருந்து நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணுறோம், எங்கள் காலேஜில் படிக்கிற அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வந்து அவங்க காமிச்சு விசா ஆஃபீஸில் நம்ம பாஸ்போர்ட் காப்பி, அங்கே வந்து ஹெச்ஐவி ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதெல்லாம் சப்மிட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு 10 to 15 டேஸில் வந்து நமக்கு வந்து பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்டாம்ப் பண்ணி தந்துடுவாங்க விசாவை. நம்ம ரஷ்யா வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்தியாவில் எடுத்த விசா வந்து இங்கே 3 மாதம் தான் வேலிட். அதுக்கப்புறம் அந்த விசா வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே நம்ம ஹாஸ்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் தருவாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு க்ரீன் கார்டுன்னு ஒன்று தேவைப்படுது. அந்த க்ரீன் கார்டு வந்து எதுக்கு எடுக்கிறோன்னா, நம்மளோட டாக்குமெண்டேஷன், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்டிங், அப்புறமேட்டு இங்கே வந்து எடுத்த மெடிக்கல் செக்அப் ரிப்போர்ட்டு அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க க்ரீன் கார்டுன்னு ஒன்று தருவாங்க. அதை வச்சு நம்ம வந்து விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியாவில் வந்து நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்த மாதிரியே இங்கே வந்து நீங்கள் நார்கோட்டிக்ஸ்க்காக இங்கேயும் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்மளால் க்ரீன் கார்டு அப்ளை பண்ண முடியும். அந்த க்ரீன் கார்டை வச்சு தான் நம்மளால் விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து 1 இயருக்கு இருக்கும். இது மாதிரி நீங்கள் வருஷம் வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். இதுதான் அந்த மெயின் டாக்குமெண்ட்ஸ். அப்புறம் அந்த ஸ்ப்ராவ்கார்டு ஒன்று தருவாங்க க்ரீன் கார்டுக்கு வரதுக்கு முன்னாடி. அது இல்லைனா நீங்கள் க்ரீன் கார்டே ரெடி ஆகிடுச்சுன்னா க்ரீன் கார்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறமேட்டு ஹாஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வருஷம் விசா அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணோம் அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் நிறையா பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்காக கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்களோட நம்பரை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். Until then, see you. Bye bye.